காசியில கோவில் கொண்டிருப்பது எம்பெருமான் விஸ்வநாதன். அந்த விஸ்வநாத பெருமானுக்கு ஒரு நாள் ஒரு ஆசை வந்துச்சாம். ஒரு பிச்சைக்காரனா காசி வீதியில போன எப்படி வரவேற்பாருங்க? அவர் பிச்சாண்டி தானே, அவருக்கு ஒன்றும் புதுசு இல்லையே. அப்படி காலையிலிருந்து மாலை வரைக்கும் காசி மாநகர் முழுவதும் சுத்தி வந்தாலும் அன்னபூரணியின் கணவனுக்கு ஒருவரும் ஒரு பிடி சோறு போட தயாராக இல்லை. இப்படி பசியால வாடி வதங்கி போன எம்பெருமான் மாலை வேளையில காசி மாநகர் முழுவதும் சாக்கடைகள் எல்லாம் சங்கமமாகும் அந்த பகுதிக்கு வருகிறார். அங்கு ஒரு ஏழையை பார்க்கிறார். அவனுக்கு தினமும் என்ன வேலை தெரியுமா? அந்த ஏழை காலையிலிருந்து மாலை வரை அவன் சேகரித்த உணவுகளை 5 பங்குகள் வைப்பான். அது அவனுக்கும் அவனையே நம்பியிருக்கிற 4 நாய்களுக்கும். அப்படி அந்த 4 நாய்களுக்கும் சோத்த போட்டுட்டு அவன் முதல் வாய் சாப்பிடும் போது சிவபெருமான் அவன் கிட்ட கை நீட்டி, பசிக்குதுப்பா என்று கேட்டார். அவன் பிச்சாண்டி வேஷத்தில் இருந்த சிவன மேல இருந்து கீழே வரைக்கும் பார்த்தான். அவன் சாப்பிட வைத்திருந்த சாப்பாடு முழுவதையும் அவருக்கு கொடுத்தான். உன் சாப்பாடு முழுவதையும் எனக்கு கொடுத்துட்டு விட்டாயே, உனக்கு வேண்டாமா என்று சிவன் கேட்டார். அதற்கு அவன், நானாவது இன்று ஒரு நாள் மட்டும் பட்டுனி, உன்னை பார்த்தால் ரொம்ப நாள் சாப்பிடாத மாதிரி இருக்கு, சாப்பிடு என்று கூறினான். அப்போது சிவன், நான் யார் தெரியுமா என்று கேட்டார். அதற்கு அவன், நீ பரம்பொருள், இங்கே கோவில் கொண்டிருக்கும் காசி விஸ்வநாதன் நீ என்றான். அதற்கு சிவன், பெரிய பெரிய சித்தர்கள் கண்ணுக்கே புலப்படாத நான் நீ எவ்வாறு கண்டுகொண்டாய் என்றார். அதற்கு அவன், இந்த ஊரில் என்னை யாரும் ஒரு நாய் போல கூட மதிக்க மாட்டார்கள். ஆனால் என்னையும் மதித்து அழுகிப்போன என் கையில் இருக்கும் உணவை கூட உண்பதற்கு ஒருவன் கையேந்துவான் என்றால், என் கருணை கடலே, உன்னை தவிர வேறு யாரலையா முடியும்? நீ என் எதிரே வந்தபோதே நான் கண்டுகொண்டேன் நீ யார் என்று. அதற்கு சிவன் சொன்னார், எல்லோரும் என்னை தேடி வருகிறார்கள், நான் ஏன் உன்னை பார்க்க உன்னை தேடி வந்தேன் தெரியுமா? உனக்கு கிடைத்திருக்கும் சிறிய உணவில் நீ உண்பதற்கு முன்னால் 4 நாய்களுக்கு உணவளித்த பின் நீ உண்கிறாய் பார்த்தாயா? அந்த கருணைக்காகத்தான் உன் முன்னே நான் வந்தேன். இந்த உலகில் உன்னை விட மிகச்சிறந்த கொடையாளி யாரும் இல்லை என்றார்.